கைஸ் ஒரு வழியா விக்ரம் வன்மத்தை கக்கிற ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. நான் கூட இந்த ப்ரோமோவை ரிலீஸே பண்ண மாட்டானுங்க, அப்படியே பொத்தி அவங்களோட செல்ல பிள்ளைய பாதுகாத்து கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஒரு வழியா ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. 1 hour எபிசோட்ல இருக்குமா அப்படின்றதா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா இவனுங்க விக்ரம் என்ன பண்ணாலும் 1 hour எபிசோட்ல காமிக்க மாட்டானுங்க, பாசிட்டிவிட்டியே காமிப்பானுங்க, அவரோட நெகட்டிவ் சைடு வந்து காமிக்க மாட்டானுங்க. பட் ப்ரோமோல இப்ப போட்டிருக்கானுங்க, ஹாட்ஸ்டார் ப்ரோமோல 1 hour எபிசோட்ல இருக்குமா இல்லையான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு லெவலுக்கு ஒருத்தவங்க மேல வன்மத்துல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா இது விக்ரம் தூங்கும் போது கூட அவர் மைண்ட் செட்ல வந்து திவ்யா வெளியே போகணும், திவ்யா வெளியே போகணும், திவ்யா வெளியே போகணும் அப்படின்னே இருக்கும் போல இருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் ஒரு விஷயம் சொல்றாரு, ஈகோ பயங்கரமான ஈகோ இருக்கு திவ்யாக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மைதான், திவ்யாக்கு ஒரு ஈகோ இருக்கு. மற்றவங்க சொல்றாங்களே பேசதை கேட்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அது ஒரு வகையான ஈகோ தான் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா ஈகோ இல்லாத அப்படியே மனிதர் மாதிரி புனிதர் மாதிரி பேசுவாரு. மக்கள் நீங்களே சொன்னாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நான் எவிக்ட் ஆனாலும் சரி, திவ்யா வந்து மோசமாக தான் கேம் ஆடுறாங்க, அவங்க அயோக்கியத்தனமாக தான் கேம் ஆடுவாங்க, என்ன அதாவது நான் தப்புன்னு நினைச்சு நீ வெளியே எடுத்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் சொல்றாருங்க. இப்படி தான் சொல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு மனுஷன் கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு எனக்கு ஓட்டு போட என் மேல தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு என்ன ஓட்டு போடாம என்ன வெளியே எடுத்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், மேபி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈகோ பத்தி நீ பேசுற இல்ல, ஈகோ பத்தி பேசுற, அதாவது மக்களே ஓட்டு போடாம வெளியே எடுத்தாலும் இவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாராம். இவர் நினைச்சதான் தெரியும் கரெக்ட். எப்படி விக்ரம் நீங்க என்னது தேவ தூதரா? 100% நீங்க மட்டும் இப்படி கரெக்டா இருப்பீங்க, இந்த வீட்டுக்குள்ள நீங்க நினைக்கிறது மட்டும் கரெக்டா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அது பேர் பைத்தியக்காரத்தனம். அது எனக்கு புரியலையே. அது வந்து எதனால தெரியுமா இது எல்லாம் வருது? ஓவரா, அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்களா, ஓவர் கான்ஃபிடன்ஸ். அந்த விஜய் சேதுபதி அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பக்கெட்டை வந்து டங்கு 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 டங்குன்னு பக்கெட் அடிச்சாரு. அவர் அடிக்க இவனும் பாத்தீங்கன்னா ஜிவ்வு ஜிவ்வு ஜிவ்னு ஏறிட்டு இருக்கு. அப்படியே வந்து நம்ம தாண்டா கெத்து, நமக்கு தாண்டா எல்லாம் தெரியும், நம்ம தாண்டா அறிவாளி, நம்ம தாண்டா நியாயமான ஆளு, நம்ம தானே டிராமா போடுறதுல கிங்கு அப்படின்ற மாதிரி மண்டைக்கு வந்து ஏறி பீக்குக்கு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால எல்லாமே நம்ம தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸில் இருந்தால் அதோட ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்கும். விக்ரமுக்கு தான் மேலே இருக்க ஒரு பிரச்சனை அவருக்கு தெரியவே மாட்டுது. திவ்யா மேலே இருக்க பிரச்சனையை கரெக்டாக சொல்கிறாருல, அதாவது ஒருத்தவங்க பேசுறதை கேட்கவே மாட்டுறாங்க, அது ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாருல. இவர் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது, நான் தான் நல்லவன்ற ஒரு ட்ராமா போடுறாரு. அதை வந்து அவர்கிட்ட நிறைய பேர் சொல்லியும் நீங்கள் ட்ராமா பண்ணுறீங்கன்னு சொல்லியும் அது உனக்கு தெரியல. மற்றவங்க கிட்ட இருக்க பிரச்சனையை சொல்லும் போது அது ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ற விக்ரம், நீங்க டிராமா போடுறீங்கன்னு சொல்லும்போது மட்டும் ஏன் ஏத்துக்க முடியல விக்ரம்? ஏன் ஏத்துக்க முடியல? சாண்ட்ரா கிட்ட இவர் வந்து திவ்யா வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க, ரொம்ப அயோக்கியத்தனமான கேம் ஆடுறாங்க, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லையா வந்து என்ன மட்டம் தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ், அவங்கள மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. சேர்வால் என்ன பண்றீங்க? இல்லை சேர்வால் என்ன பண்றீங்கன்னு தெரியல, பல பேர் கேமை காலி பண்ணி அடிச்சு வெளியே துரத்திட்டீங்களே விக்ரம். அதே வியானா கேமே காலி பண்ணிட்டேன், சுபிக்ஷா கேமே காலி பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த பொண்ணுங்களாம் ஒழுங்காக கேம் விளையாடிட்டு இருந்ததுங்க, அதுங்களை வந்து கேம்ல இருந்து டைவர்ட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்தது நம்ம எதுக்கு? நீ வந்து பார்த்தீங்கன்னா வாயில வந்து எச்சத்து போறதுக்கு தான் சுபிக்ஷா நீ வந்திருக்க. இங்க வந்து கிரியேட்டிவா நம்ம யோசிக்கணும், இந்த கேம்ல ஒரு மேட்டரே இல்லை, கிரியேட்டிவா நம்ம யோசிக்கணும், அதுக்காக தான் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பக்கம் திசை திருப்பி விட்டு இவர் மட்டும் சண்டைக்கு போவாரு. அதே மாதிரி இந்த பக்கம் வியானா ஒரு பக்கம் அது பாட்டு ஏதோ பாயிண்ட் கிட்ட பேசி சுத்திட்டு இருந்தது. அதை வந்து எஃப்ஜே கூட ஏன் லவ் கண்டென்ட் பண்ணக்கூடாது, அவனும் சிங்கிளா தானே இருக்கு, ஆதிரி இதே வெளியே போயிடுச்சுல, ஏன் நீ பண்ணக்கூடாது, அவனை அண்ணான்னு கூப்பிட்டேனே நான் அப்படின்னு வியானா சொல்லும் போதும், அட அந்த புதுசுல எல்லாம் அண்ணா இதெல்லாம் கூப்பிடுறது சகஜம் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு விதையை விதைச்சதும் தலைவர் தான். ஸோ இது எல்லா வேலையும் பண்ணிட்டு தலைவர் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டு, தலைவர் பண்ணுறது மட்டும்தான் சரி அப்படின்ற மாதிரி தலைவர் நினைக்கிறார்ல, அதுதான் ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு. கொஞ்சமாவது இவ்வளோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரமை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ண 3 பேர் யார் தெரியுமா? ஒன்று வியானா, இன்னொன்று எஃப்ஜே, 3வது திவ்யா. இவங்க 3 பேர் மட்டும்தான் அவன் ட்ராமா பண்ணுறான்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. தன்னை நல்லவனாக காமிச்சிக்கணும், நான் மட்டும்தான் நல்லவன்றதை காமிச்சிக்கணும்னு ஒரு விஷயம் பண்ணுறான்ல, இதை எக்ஸ்போஸ் பண்ணது 3 பேர் தான். அந்த 3 பேரில் 2 பேரை துரத்திட்டாங்க. இப்போ 3வதாக இருக்க திவ்யாவும் துரத்துறதுக்கு தான் பிளான் போட்டுட்டு இருக்காரு விக்ரம். அதாவது இந்த 9 பேருக்குள்ள, இந்த டாப் 9க்குள்ள அவங்க இருக்க தகுதியே இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை சொல்றது அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க, கேட்க கூட மாட்டாங்க. அவங்க எப்படிங்க டாப் 9க்குள்ள இருக்கலாம்? நீ சொல்றது நீ என்ன பிக் பாஸா? பிக் பாஸ் சொல்றதே சில பேர் கேட்க மாட்டாங்க, அது உனக்கே தெரியும் யாருன்னு. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறத எல்லாருமே நின்று கேட்கணுமா? நான் என்ன சொல்கிறேன், திவ்யா மேலே தப்பு இருக்குது. எஸ், திவ்யா மேலே தப்பு இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க பேசினா பேச விட மாட்டுது, நடுவில் வந்து இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போமே. ஆனால் நீ ஒரு அக்யூசேஷன் வைக்கிற அப்படின்னும் போது அதை ஏற்றுக்கிறதும், அதை கேட்குறதும், அதை இன்டரப்ட் பண்ணுறதும் எல்லாமே ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களோட
உரிமை. அப்படி உனக்கு வந்து கேட்க, அதாவது எதுவுமே ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து அதை கேட்டு தான் ஆகணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா அது எங்கே திரும்ப சொல்லணும்? வீக்கெண்டில் உன் ஃப்ரெண்டு வருவார்ல, சாரி பிஆர் ஒருத்தர் வருவார்ல வீக்கெண்ட் ஷோவில். ஸோ அந்த மனுஷன் உன்னோட பிஆர் விஜய் சேதுபதி கிட்ட சொல்லணும். ஏன்னா அரோரா அப்படி தானே பண்ணுது. அரோரா பொறுத்த வரைக்கும் வீக் டேஸ் ஃபுல்லாக பாயிண்ட் எடுத்துக்கிறது. பாயிண்ட் எடுத்து ஓகே 2 பாயிண்ட் ஃபுல்லாக இப்போ பாயிண்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து விடுறது. சார் இந்தாங்க சார் வச்சுக்கோங்க, சார் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் அப்போ மட்டும் எடுத்து விடுறது. ஏன் அந்த அரோரா அவ்வளோ தெளிவாக பண்ணுதுன்னா, வீக் டேஸில் பேசினா எல்லாம் சண்டை வருவானுங்க, திருப்பி ஆர்கியூமெண்ட் வைப்பானுங்க. இதுவே வீக்கெண்டில் பேசும்போது விஜய் சேதுபதி நம்மளும் மட்டும்தான் பேசுவோமே தவிர சம்மந்தப்பட்ட இன்னொரு நம்பர் வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்போ பிரச்சனை வராது அப்படின்ற ஒரு தாட்டுக்காக தான் அரோரா பண்ணுது. நீ அதை நல்லா தானே பண்ணுவேன், வீக்கெண்டில் நல்லா தானே பேசுவேன் சொல்கிறல. அது திவ்யாவில் நல்லா பேச தான் தெரியுது, அப்போ ஆர்கியூமெண்ட் கேட்கும் போது மட்டும் பேச தரல எப்படின்னு சொல்கிறல. எஸ், அதுக்கு வந்து பேச தரல, அது வீக்கெண்டில் வந்து சுத்தமாக பேச தரலன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தாங்கிட்ட இருக்க பாசிட்டிவான பாயிண்டே கரெக்டாக சொல்ல முடியலனா எங்கேருந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். உனக்கு நல்லா பேச தெரியல, உனக்கு நீ சொல்கிறத கேட்டே ஆகணும்னா வீக்கெண்டில் தான் பேசணும். நல்லா தானேப்பா சொன்னேன், ஃப்ராடு என்ன கோல் என்ன, அதாவது அசிங்கமான கேம் ஆடுறாங்கன்னு, ரொம்ப அயோக்கியத்தனமான கேம் ஆடுறாங்கன்னு, ஸோ இதெல்லாம் ஃபேக்குன்னு ஈகோன்னு எல்லாமே நீ நல்லா தானே பேசுனேன். இப்போ கூட அந்த ஃப்ராடுன்ற விஷயத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அதாவது ஃப்ராடுன்றது வந்து அவ்வளோ தப்பான வார்த்தை இல்லை அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட சொல்கிறாரு. தப்பான வார்த்தை இல்லை. அதாவது விக்ரம் எப்படிப்பட்டால்னா, தான் ஒரு விஷயம் பண்ணிட்டா அதை வந்து நல்ல மாதிரியாக மாற்றுறதுல கேடி நம்பர் 1. அன்றைக்கி அந்த மாதிரி ஒய்ஃப் மேட்டர் எடுத்து சண்டையை போட்டு என் ஒய்ஃபு வந்து நீங்கள் தப்பாக சொன்னீங்க நான் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னார். எஸ், அவங்க ஒய்ஃப் நீ சொன்னாலும் சொல்லனாலும் அதுதான்டா உண்மை, அவங்க தப்பாக சொல்லலை, ஓகேவா? ஆனால் நீ அந்த ஒய்ஃபுன்ற பேர் எடுத்ததுக்கு ரியாக்ஷன் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணால் அதை ட்ராமான்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இவரை ட்ராமா பண்ணுறாங்கன்னு சொல்கிறத அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அப்போ ட்ராமா பண்ணாமல் இரு, எதுக்கு ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி மாத்திர, இதில் வர ஷிவரிங்காகி அவர் பேசிகிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்களாம். ஸோ இது எனக்கு அது பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாக தான் இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஷிவரிங் ஆகிட்டு இருக்காரா. யார் நீ ஒரு மாதிரி காட்டு குரங்கு மாதிரி வந்து கடிக்க வந்தடா, கடிக்க வந்தீங்க விக்ரம், நீங்கள் கடிக்க வந்தீங்க. அதாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் உங்களை பார்த்து அப்படியே ஷிவரிங்கில் இருக்கணும். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் பயத்தில் இருக்கணும், எங்கே கழுத்தை பிடிச்சி கடிச்சிருவானோ, சங்க பிச்சு எரிஞ்சிருவானோ அப்படின்ற மாதிரி அவங்க தான் பயத்தில் இருப்பான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு புடைக்க வாய் நடுங்க அப்படியே ஒத்துட்டு இதெல்லாம் பிங்க் ஆகிடுச்சா, அவ்வளோ ஷிவரிங்கில் இருக்காராம். அந்த டமேஸில் வந்து இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுத்தா என்னால் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான் விக்ரம், நான் 100% ஒத்துக்கிறேன், இது வந்து நியாயமான கேள்வி தான். ஆனால் எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்கள் இது பேசுறது எல்லாம் நியாயம், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பயம் இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் சண்டை நடக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தான் பயம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவப்பட்டு இருந்தீங்க, கொந்தளிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீக்குக்கு போய் உச்சத்தில் வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் என் ஒய்ஃபை எப்படி பேசுவேன், என் ஒய்ஃபை ஏதோ உங்கள் ஒய்ஃப் வந்து அசிங்கமாக திட்டினா மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க. சரி அதெல்லாம் கூட விட்டுடலாங்க. கடந்த 3 நாளாக விக்ரம் என்ன பண்ணுறாரு, வன்மத்தை வாரி வழங்குறாரு. எதுக்கு இவ்வளோ வன்மம் அப்படின்றதான் கேட்க தோணுது. அதாவது டாப் 9க்குள்ள ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கவே கூடாதுன்னு நீ நினைக்கிறேன்னா நீ எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருப்ப? அதாவது இதே விக்ரம் தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது எல்லா வாரமும் ஒருத்தவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. அவர் தப்பு பண்ணும்போது சில வாரம் எனக்கு வந்து பேட் வீக்காக இந்த வீக் இருந்து போச்சு, அதனால் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்படின்னும் போது அப்போ உனக்கு தப்பு பண்ணும் போதெல்லாம் அது வந்து எல்லா வாரமும் மனுஷங்கன்னா தப்பு பண்ணுறது தானே, அப்படி மனுஷங்கன்னா தப்பு பண்ணுறது தான் அப்படின்றது இந்த பீஸ் தான் சொல்லும். இப்போ என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கண்டஸ்டன்ட், அதாவது நம்ம பேசுறதை கேட்காத ஒரு கண்டஸ்டன்ட் டாப் 9 இருக்க தகுதி இல்லை, டாப் 9 இருக்குது அயோக்கியத்தனம், டாப் 9 இருக்குது யார், இவர் தான் லிஸ்ட்டு போடுறாரு. மேபி நீ போடுவாடா எப்பா, ஏன்னா நீ சொல்கிறது தான் ஹோஸ்ட் வந்து செய்ய போறாரு அப்படி நம்ம நீயே லிஸ்ட் கொடுப்பேன். சேது சார் இந்தாங்க வச்சுக்கோங்க, இந்தாங்க டாப் 8 இவங்க தான் இந்தாங்க. இப்போ இந்த டாஸ்கில் எப்படியோ அப்படி இப்படின்னு உருட்டி இப்போ லைவ்ல ஒரு டாஸ்க்கு போயிட்டு இருக்கேன் வந்துட்டானையா டே. ஆனால் இந்த கூட இருக்கீங்களே அதெல்லாம் சரியான தண்டுங்க. ஃபர்ஸ்ட்டு அவனை தட்டி விட்டு முதல்ல காரியத்தை முடியதை விட்டுட்டு இந்த அதான் சொல்லணே, விக்ரம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவரை சுற்றி ஒரு டீம் ஒன்று வச்சு பாருங்க, அவர் என்ன பண்ணாலும் சரி அப்படின்ற மாதிரி. இந்த அரோராவை கேட்குறேன், இந்த அரோரா வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவும் அரோரா க்ளோஸ் தானே, ஓகேங்களா? ஸோ இதே விக்ரம் வந்து அரோராக்கு முன்னாடி தான் சொல்கிறாரு இந்த திவ்யா சரியான விஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அரோரா கேட்டிருக்கணும்ல, அங்கே தான் அரோராவோட இது இருக்குது. அதாவது விக்ரம் இந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமான ஆட்கள் வந்து தப்பு பண்ணும்போது கேட்கறது இல்லை. இதுவே இந்த இடத்துல கமுர்தீன் ஆகட்டும், கானா வினோத்தாகட்டும், இவங்களாம் தப்பு பண்ணும்போது கேட்கறது. இந்த பார்ஷியாலிட்டி தான் கனியும் பண்ணாங்க, இந்த பார்ஷியாலிட்டி தான் அரோராவும் பண்ணுது, இது சுபிக்ஷாவும் இதே தான் பண்ணுது. அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் கேம் வந்து இல்லை, யார் தப்பு பண்ணாலும் கேட்கறது தான் இண்டிவிஜுவல் கேமு. ஸோ அதை வந்து எடுக்கணும் அப்படின்றத கடைசி வரைக்கும் அவன் பின்னாடியே போயிட்டே இருக்கணும் அப்படின்னா எங்கேருந்து? எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வன்மோ எங்கே போகுது, எவ்வளோ பெருசாக வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பை பை.